ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதயகள் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 5A பேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சோ ஃபார் 2வது டெஸ்ட் வந்து நேத்து எழுதியிருக்காங்க. ஸோ நீங்க ஜாயின் பண்ற மாரி ஐடியா இருந்தா, நீங்க இந்த வாரத்துக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து கரெக்ட்டா இன்டென்சிவா ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும், ஜூலை 15 டேஸ் இருக்கு. ஆகஸ்ட்ல 31 டேஸ். சோ ஃபார் உங்களுக்கு எவ்வளோ டேஸ் இருக்குன்னா, 157 டேஸ் தான் இருந்துச்சு ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர். ஸோ இப்போ வந்து டைம் வந்து ரொம்ப போயிட்டே இருக்கு. 2 டெஸ்ட் பக்கம் வந்து எழுதிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம டாப்பர்ஸ் வந்து நம்மளோட இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, லாஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு ரிசல்ட்டோட பேஜஸ் எல்லாமே காமிச்சிருப்பேன். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா, மொத்தம் 3 மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்றோம். ஜெனரல் இங்கிலீஷ் புக்கு, ஜெனரல் தமிழ் புக்கு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷனோட வித் டாப்பரோட பேப்பர்ஸ் இது ஃபுல்லுமே நமக்கு ப்ரொவைட் பண்ண போறோம். கிளாஸஸ் வந்து ஓகேங்களா? அடுத்தது கிளாஸஸ் வந்து ரெக்கார்டட் கிளாஸாவும் இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து தமிழ் புக்கு. ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்கு. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைவ் கிளாஸ் இருக்கு. லைவ் மேக்ஸிமம் 9 டூ 10 நைட் வந்து 9 டூ 10 வந்து வச்சிருக்கோம். ஏன்னா, நீங்க அப்பதான் நீங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பீங்க இல்லையா? ஸோ, அதனால அந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நம்ம டாப் ஒரு 30 விட்டு விட்டு நம்மளோட இதுல தான் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ, டாப் ரேங்க் வந்து இருக்கு. ஸோ, இதோட அடுத்த வருஷம் அடுத்த பேட்ச்லயும் பார்த்தீங்கன்னா, டாப் ரேங்க்ஸ் வந்து நம்மளோட விதைகள்ல இருந்து போகணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசையா இருக்கு. இவங்க தான் இந்த டாப்பர் தான் உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ண போறாங்க. தென் தமிழ் மேம், இங்கிலீஷ் மேம், அவங்க எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் ரேங்க்ல டாப் 7ஏ வந்து நம்மளோட அகாடமில இருந்தவங்க. ஏன்னா நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டே சூப்பரா வந்து முன்னாடியே நாங்க ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் நீங்க வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் நெறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. பட் ஆஃப்டர் த நோட்டிஃபிகேஷன் ஜாயின் பண்ணவங்களோட ரிசல்ட் விட ஃபர்ஸ்ட்டே ஜாயின் பண்ணவங்களோட ரிசல்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இது ஃபுல்லுமே நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப நான் காமிச்ச ஹார்ட் காப்பி புக்ஸ் வந்து காமிச்சிரணும். டாப்பரோட பேப்பர்ஸும் உங்களுக்கு நான் ஃபுல்லுமே காமிச்சிருவேன். ஓகேங்களா? ஸோ டாப்பரோட பேப்பர். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி புக்லெட் எம்ப்டி புக்லெட் வந்து நாங்க குடுத்துருவோம். நீங்க எழுதி ஸ்கேன் பண்ணி அனுப்புனீங்கன்னா, கரெக்ஷன் பண்ணிட்டு, உங்க நம்பருக்கு கால் பண்ணி யார் கரெக்ஷன் பண்ணாங்களோ, அவங்க வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து சொல்லிருவாங்க. சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் பேப்பர், தமிழ் பேப்பர் 2க்குமே. ஸோ ரொம்ப அலைன்மென்ட் வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லுமே நீங்க பார்க்கலாம். என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கால் பண்ணியும் சொல்லிருவாங்க. Zoom மீட்ல ஒன் ஆன் ஒன் ஃபீட்பேக்கும் உங்களுக்கு குடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 வந்து நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நீங்க உங்களோட வொர்க் என்ன அப்படின்னா, டெஸ்ட் ஷெட்யூல் பார்க்குறீங்க. ஷெட்யூல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அத டெஸ்ட் எழுதுறீங்க, ஸ்கேன் பண்ணி அனுப்புறீங்க, ஃபீட்பேக் வாங்குறீங்க. மெட்டீரியல் புக்ல வந்து எல்லாமே இருக்கு. எல்லாமே ஹார்ட் காப்பி புக் தான். ஓகேவா? ஸோ கிளாஸஸ் உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்கு, ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கு. லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் 9 டூ 10 வச்சுக்கலாம். ஓகேவா? இங்கிலீஷ் தான் நெறைய பேர் கிராமர் கேட்குறீங்க. அதனால அது லெட்டர் ரைட்டிங், ஃபார்மேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கிளாஸ்ல நைட் கிளாஸும் இல்லைன்னா சாட்டர்டே, சண்டே வச்சுக்கலாம். சாட்டர்டே, சண்டே யூல் பி ஃப்ரீ. சண்டே டெஸ்ட் எழுதுறதுனால சாட்டர்டே செஷன் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த 3 புக்கோட ஹார்ட் காப்பி தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. 3 புக்கோட ஹார்ட் காப்பி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ 3வது புக் ஒண்ணு தமிழ், இன்னொன்னு இங்கிலீஷ். 3வது புக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர், மாடல் ஆன்சர் கீ இது ஃபுல்லுமே உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 3 வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர், 3 வருஷத்தோட டாப்பர். இப்ப வந்து ஆர்டிஐ போட்டு போட்டு வாங்கிக்கலாம். இப்ப எழுதினவங்களோட பேப்பர வந்து நம்ம ஆர்டிஐ போட்டு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு வாங்கி தரேன். ஸோ இது ஃபுல்லுமே வந்து டெஸ்ட். லாஸ்ட் மாடலுக்கு என்ன பண்றீங்க, இது அப்படியே பிரிண்ட் இது புக் உங்களுக்கு தருவோம் இல்லையா? அப்படியே இதுல ஆன்சர் கீ வந்து டைம் வச்சு எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபுல்லுமே. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாப்பரோட பேப்பருமே வந்து அட்டாச் பண்ணியிருக்கு இதுல. அதே மாரி கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆ ரெக்கார்டடும் உங்களுக்கு குடுத்துருவோம். ஏன்னா லைவ் அட்டெண்ட் பண்ண முடியாது. இல்ல சில கிராமர் கிளாஸ்ல எகைன் யூ வுட் லைக் டூ சி அப்படிங்கும்போது, நீங்க வந்து ரெக்கார்டட் கிளாஸ் வந்து பார்த்துக்கோங்க. இது மாரி ஜெனரல் தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 2025 பேட்சோடது இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேட்சையும் மெர்ஜ் பண்ணி தான் உங்களுக்கு 2ஓட ரெக்கார்டர் குடுக்குறேன். ஏன்னா கொஞ்சம் எக்ஸாம்பிள் இப்ப சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, மேம் வந்து லாஸ்ட் எடுத்த ஸ்டாஃப் வந்து ஒரு செட் ஆஃப் எக்ஸர்சைஸ் குடுத்திருப்பாங்க வித் ஆன்சர். அதே மாரி இப்ப வந்து நீங்க இப்ப வேற மேம் வந்து குடுப்பாங்க. ஸோ அப்போ ஒரு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் கொஸ்டின், வீக் கொஸ்டின்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லுமே வந்து இருக்கும். நீங்க போது நார்மலா பிளேஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். PLAYS. எஸ் சேர்த்து யூஸ் நார்மலா இந்த ரெக்கார்ட்ல வந்து இங்க பார்த்தீங்கன்னா, YouTubeல இருக்கு இல்லையா? வாட்ச் ஆன் YouTubeன்னு குடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு போதும். உங்களுக்கு ஃபுல்லுமே நான் வந்து இத ஆக்சஸ் பண்ணி குடுத்துர்றேன். சரிங்களா? ஸோ ரெக்கார்டட் கிளாஸும் இருக்கு.
தென் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டெலகிராம் குரூப்பும் ஆட் பண்ணி குடுத்துருவேன். அந்த டெலகிராம் குரூப்ல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எழுதி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களோட பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க வந்து ஒ எப்படி எழுதியிருக்காங்க? எப்படி எழுதினவங்களுக்கு மார்க் எப்படி போட்டுருக்காங்க? ஸோ இந்த மாதிரி கூட நீங்க வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல கொஞ்சம் கட்டுரை எழுதுறக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே அட் த சேம் டைம் வந்து கிராமர் பார்ட் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் லெட்டர் ரைட்டிங். இந்த 3 செக்மெண்ட்ஸ் தான் இருக்கு. ஃபேக்ட் மனப்பாடம். அப்புறம் வந்து நீங்க அலைன்மென்ட் வந்து கரெக்ட்டா பண்ணியிருக்கணும். எழுதி எழுதி பிராக்டிஸ் பண்ணணும். அந்த டைமுக்குள்ள எழுதி முடிச்சிருக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அழகா ஃபர்ஸ்ட் பேஜ்லருந்து லாஸ்ட் பேஜ் வரையும் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரியே உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த குரூப்ல பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு எல்லா பேப்பர்ஸும் பழைய பேப்பர்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். நீங்க வந்து இத வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ டோட்டலா நம்ம கிளாஸ் குடுக்குறோம். அதுக்கப்புறம் மெட்டீரியல் குடுக்குறோம். அதுக்கப்புறம் டெஸ்ட் புக்லெட்ஸோட ஹார்ட் காப்பி. அதாவது கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் நாங்க எம்ப்டி புக்லெட்ஸ் தான் உங்களுக்கு குடுக்க போறோம். இந்த புக்லெட் வந்து தனியா வாங்குறனாலும் வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி மெட்டீரியல் இருக்கு. கொஸ்டின்ஸ் ஏதோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு, நீங்களே ஏதோ ஒரு கொஸ்டின் வச்சு நீங்களாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும், நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா உங்களுக்கு கொஸ்டின் வந்து இந்த மாரி பிடிஎஃப்பா நான் குடுத்துருவேன். அதுல நீங்க ஃபில் பண்ணி எழுதிக்கலாம். நாங்க உங்களுக்கு ஹார்ட் காப்பியா குடுக்குறது எம்ப்டி புக்லெட்ஸ் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்பேஸ் மட்டும் இருக்கும். ஓகேங்களா. மத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் ஃபிட்டா இருக்கிற மாதிரியே இந்த புக்லெட்ஸ குடுத்துருவோம் உங்களுக்கு. இல்ல நான் டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த புக்லெட் சார்ஜ் வேண்டானாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா நெறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, வீட்ல வந்து பிரிண்டர் வச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாரி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ்க்கு மட்டும் தனியா எனக்கு ரெக்கார்டிங் கிளாஸ் மட்டும் போதும் மேம். கிராமர் தான் நான் வீக் பார்ட்டா இருக்கேன் மேம். எனக்கு ஜெனரல் இங்கிலீஷ் மட்டும் கிராமர் குடுத்துருங்க. அப்படின்னாலும் நீங்க செப்பரேட்டா அதுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல போத் மேம் தமிழ் 2மே வேணும் அப்படின்னாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 3 புக்ல எனக்கு தமிழ் புக் மட்டும் போதும். இங்கிலீஷ் புக் மட்டும் போதும். இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் டாப்பரோட பேப்பர் மட்டும் போதும்னாலும் நீங்க அந்த மாதிரியும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது மாரி 3 டிஃபரெண்ட் செக்மெண்ட்ஸா நீங்க வந்து உங்களோட கம்ஃபர்டபிள்க்கு ஏத்த மாரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல கிளாஸஸோட ரெக்கார்டு மட்டும் வேணும்னாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்லயே மார்க் அலோகேஷன்ஸ் இதெல்லாமே குடுத்துருக்கு. நீங்க உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கும். இந்த ஷெட்யூல் வேணா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல 7867ங்கிற நம்பர் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் 5 டெஸ்ட். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்டு. இந்த 2 டெஸ்ட் வந்து இப்ப எழுதியிருக்காங்க. 3 டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ வாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 கிளாஸாவது இருக்கும். தமிழும், இங்கிலீஷும். ஸோ மொத்தம் ஒரு 10, 12 கிளாஸஸ் இருக்கும். எதுக்கு அப்டின்னா, அந்த டெஸ்ட் 3யோட போர்ஷன் அந்த பர்ட்டிகுலர் டெஸ்ட்டோட போர்ஷன கம்ப்ளீட் பண்ற வரையிலும் இருக்கும். இஃப் சப்போஸ் இந்த வாரம் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்டின்னா, அத போஸ்ட்போன் பண்ணி அடுத்த வாரம் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு குடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ ரிவிஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 4 டெஸ்ட் ஒன்ஸ் வந்து ரிவிஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே தமிழும் இருக்கு, இங்கிலீஷும் இருக்கு. சரிங்களா? இந்த டெஸ்ட் ஷெட்யூல் வேணும் அப்டின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ டோட்டலா இதுதான் நம்மளோட விஷயம். கிளாஸஸ் குடுக்குறோம். ரெக்கார்டட் அண்ட் லைவ் கிளாஸ் லைவ் அட்டெண்ட் பண்ண முடியாதவங்க, இல்ல ஆல்ரெடி அட்டெண்ட் பண்ணவங்களும் எகைன் நீங்க வந்து பார்த்துக்கலாம். உங்க மெயில் ஐடி மட்டும் குடுத்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணி விட்டுருவேன். அடுத்த டெஸ்ட் புக்லெட்ஸ் ஹார்ட் காப்பி. எனக்கு புக்லெட்ஸ் மட்டும் தனியா வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கோங்க. ஒன் ஆன் ஒன் ஃபீட்பேக் வந்து குடுத்துருவாங்க. ஒண்ணா கால் பண்ணி குடுத்துருவாங்க. இல்ல அப்டின்னா Zoom மீட் வச்சு குடுத்துருவாங்க. ஓகேவா? நைட் கிளாஸ் வந்து நீங்க கேட்கிற ஏதாவது இப்போ இந்த சப்ஜெக்ட் மட்டும் எனக்கு நைட் கிளாஸ் வேணும். ரெக்கார்டட் பார்த்துட்டே இருக்கீங்க அப்டின்னாவோ, இல்ல வந்து சாட்டர்டே கிளாஸ் வைங்க அப்டின்னு ரெக்வெஸ்ட் பண்ணீங்கனாவோ, அந்த குரூப்ல போட்டீங்கனாவோ, ஸ்டாஃப் பார்த்து அந்த டைம்க்கு ஏத்த மாரி கன்வீனியன்ட்டா வைப்பாங்க. சரிங்களா? இப்போதைக்கு டோட்டல் டெஸ்ட் 20 பட் எக்ஸாம் டேட் மாறும்போது நம்ம நெறைய மாடல்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? எக்ஸாம் பக்கம் வரும்போது நெறைய மாடல்ஸ் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த நம்பருக்கு. நம்மளோட டாப்பர்ஸோட லிஸ்ட்ட ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். "தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும்" அப்படிங்கிற வள்ளுவனோட வாக்குக்கு ஏத்த மாரி இது ஃபுல்லுமே நீங்க ஆராய்ஞ்சுக்கங்க. எவ்ளோ டைம் இருக்கிறதுங்கிறதையும் பார்த்துக்கோங்க. எப்படி போனா நம்ம இந்த போஸ்டிங் ஒரு டாப் 50 ரேங்க்குள்ள வர முடியும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. நமக்கு இப்ப நெறைய டைம் இருக்கு. அந்த டைம்க்கு ஏத்த மாதிரியும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஏன்னா நீங்கலாம் வந்து ஒர்க் கோயிங் பெர்சன். ஸோ இப்ப இருந்தே நீங்க கிடைக்கிற டைம்ல ஸ்டார்ட் பண்ணி எழுதி முடிச்சா தான் நம்ம பின்னாடி வந்து ரொம்ப ரஷ் அப் ஆக தேவையில்ல. ரொம்ப ஸ்மூத்தா நம்ம இந்த ப்ரிப்பரேஷன கொண்டு போலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.